வணக்கம் தமிழ் சொந்தங்களே, தமிழ் குடி உறவுகளே, தமிழர்களே விழிப்புணர்வோடு இருங்கள். தமிழர்கள் வரலாறையும் தமிழர்கள் கலாச்சாரத்தையும் சீரழிப்பவர்கள் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் திராவிட கொள்கை உள்ள நபர்கள்தான். திராவிட கொள்கை என்பது ஒன்றுமே இல்லாத ஒரு திருட்டு கூட்டம்தான் அந்த திராவிட கொள்கையை பின்பற்றுவார்கள். படிப்பு மட்டும் இருந்தால் போதாது, ஒழுக்கம் வேண்டும். திருட்டு, கொலை, கொள்ளை, ஊழல், அனைத்து தொழில்களும் செய்யக்கூடிய நபர்கள் தான் திராவிடர்கள். அவர்கள் யாருன்னா அப்பன் பெயர் தெரியாதவர்கள். ஒரு கேவலத்தோட மிக கேவலமான கொள்கை தான் திராவிட கொள்கை. ஏன் இவ்வளவு நான் இந்த திராவிடத்தை எதிர்க்கிறேன் என்றால், ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தை சிதைப்பது யார் என்று பார்த்தால், ஜாதியை ஒழிக்கப் போகிறேன், மதத்தை ஒழிக்கப் போகிறேன் என்று சொல்கின்ற திருட்டு திராவிட அயோக்கியர்கள் எங்கே இருப்பாங்க? திமுகவில் இருப்பார்கள். ஜாதி வெறி பிடித்தவனும் மத வெறி பிடித்தவனும் கட்சி இயக்கம் வைத்திருப்பவன் எங்கே இருப்பான்? திமுகவில் இருப்பான். ஜாதியை ஒழிக்கிறேன் என்று சொல்கின்ற திருட்டு திராவிட அயோக்கியர்களும் திமுகவில் தான் இருப்பார்கள். ஜாதி வெறியை தூண்டி விடுபவர்களும் மத வெறிகளை தூண்டி விடுபவர்களும் எங்கே இருப்பார்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் திமுகவில் தான் இருப்பார்கள். அப்புறம் எப்படி ஜாதி ஒழியும்? அப்புறம் எப்படி மதம் ஒழியும்? திமுக என்பது எப்படி என்றால், ஜாதியை ஒழிக்கிறேன் என்று ஒரு கூட்டத்திற்கு பணம் கொடுத்து பேச விடுவது, ஜாதியை வளர்க்க சொல்லி ஜாதி சண்டைகளை தூண்டுறதுக்கு பணம் கொடுத்து ஒரு அமைப்புகளை உருவாக்கி அதுக்கு ஒரு கூட்டத்தை வச்சுருப்பாங்க. ரெண்டு பேருமே பணத்திற்காக மாரடிக்கிற கூட்டம்தான். ஜாதி ஒழிக்கிறேன் என்று சொல்பவனும் அயோக்கியன் தான். ஜாதி வெறியை தூண்டி விட்டு ஜாதி சங்கம் இயக்கம் வைத்து நடத்தி பிளப்பு நடத்துவனும் அயோக்கியன் தான். இந்த ரெண்டு கூட்டமும் ஒரே இடத்துல இருக்கிற இடம் தான் திருட்டு திராவிட திமுகவில். அப்புறம் இங்கே இருக்கின்ற அப்பாவி மக்களை காதல் என்ற பெயரில் தூண்டி விடுவது. காதல் என்பது இயற்கையாக வர வேண்டும், அது எதிர்பாராமல் வர வேண்டும். இவர்கள் என்னமோ இவங்களுடைய அக்கா தங்கச்சியை கூட்டிகிட்டு போங்க, நாங்கள் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் வைத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், திராவிட கொத்தடிமைகள் அலுவலகத்தில் வைத்து திருமணம் செய்து வைக்கிறேன், இவங்களாவே தூண்டி விடுறது. ஏன்னா அது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை சீரழிப்பது. காதலிக்க சொல்லி தூண்டுறதே ஒரு குற்றமாக கொண்டு வரணும். எவனெல்லாம் காதலிக்க சொல்லி தூண்டுகிறானோ அவன் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அந்த ஜாதி வெறியை தூண்டி விடுபவனும் ஜாதியை ஒழிக்கிறன் என்று சொல்பவன் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். இவர்களால் தான் தமிழ்நாடு சீரழிந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜாதி ஒழிப்பவன் ஆந்திராவுக்கு போவானா, இல்லை பீகாருக்கு போவானா, இல்லை கேரளாவுக்கு போவானா, உத்தரப்பிரதேசம் போகவே மாட்டேன். ஏன்னா அங்கே இருக்கிறவன் தூக்கி போட்டு இவங்கெல்லாம் அடித்து காலில் கிடக்கதை கலட்டி அடிப்பாங்க. ஏன்னா இவன் திராவிட என்ற சொல்கிற அயோக்கிய புயல் யாருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச பரதேசிகள். சாப்பிடக்கூட வழி இருக்காது. இவங்க என்ன பண்ணுறதுன்னா திராவிட கொள்கை, அந்த கொள்கை, இந்த கொள்கைன்னு ஏமாற்றி தமிழர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் தமிழர்களுக்குள்ள ஜாதி சண்டையில் தூண்டி விடுறது, தமிழர்களுடைய சொத்துக்களை திருடுறது, தமிழர்களுடைய உரிமைகளை திருடுறது, தமிழர்களுடைய வரலாறு திருடுறது, 1ஆம் நம்பர் அயோக்கிய பயிலுக்கு தான் இந்த திராவிட கொள்கை உள்ளவன். இவெல்லாம் ஜாதியை ஒழிக்கிறேன், மதத்தை ஒழிக்கிறேன்னு சொல்கிறான்னா இந்த மக்கள் முட்டாள்களாக இருக்கிறார்கள். அவன் பின்னாடி போகிறவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா 50க்கும் 100க்கும் பிச்சை எடுக்கிறவன் தான் போவேன். அவனால் ஜாதியும் ஒழிக்க மாட்டான். இங்கே இருக்கிற ஜாதி அமைப்புகளை உருவாக்கி ஒரு கூட்டம் இருப்பேன், ஜாதி ஒழிக்கிறன்ற ஒரு கூட்டம் இருப்பேன். இது ரெண்டுமே ஆபத்தானவர்கள். தமிழர்கள் முதலில் விழித்து கொள்ளுங்கள். இது உன் மண், உன்னுடைய நாடு, உன்னுடைய அடையாளம். இங்கே பஞ்சம் பிழைக்க வந்த ஒரு கூட்டம் நம்மளை ஆள்றேன், நம்மளுடைய அடையாளத்தை திருடுறேன், நம்மளுடைய வரலாறை திருடுறேன். இதை நம்ம தட்டி கேட்கணும். திராவிடத்தை ஒழிக்காமல் நீ எந்த காலத்திலையும் அரசியல் அதிகாரத்திற்கு வர முடியாது. திருட்டு திராவிடம் என்பது ஆபத்தானவர்கள். இவர்கள் என்னண்டா தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு ஒரு கூட்டம் தர்றாங்க. அவன் ஒரு தேர்தலுக்கு மட்டும் தமிழன்டுவான். தேர்தல் முடித்தவனே திராவிடன் 1ஆம் நம்பர் அயோக்கிய